ஹாய் பூஜா. நீயா? ஆமா பூஜா, நானே தான். உன்னை பார்த்த உடனே ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. 6 மாசமா உன்னை தேடிட்டு இருக்கேன். யாருக்கிட்டையும் உன்னை பத்தி எந்த டீட்டெயிலும் இல்லை. தேங்க் காட் ஃபைனலி. நேத்து தான் நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சது. உன் வீட்டுக்கு போனேன். நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கன்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. பட் உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டேன். என் லைஃப்ல திரும்ப உன்னை பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன். ப்ளீஸ் போயிடு. வாங்க போலாம். ஹே பூஜா 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 பூஜா, எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை தேடி தான் பூஜா வந்திருக்கேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்காம அவாய்ட் பண்ற. Why? உனக்கு தெரியாதா? கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறக்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற நீ. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு ப்ளீஸ். பூஜா பூஜா, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. பூஜா பூஜா ப்ளீஸ். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour ஆகும். ஓகே வா. அங்கிள் கேண்டீன் போயிட்டு வரேன். ஓகே பாய். ஓகே பாய். ஓகேடா. என்னோட ஸ்மால் கிஃப்ட். வா வா. பூஜா பூஜா பூஜா, இதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. இதுக்கு மேல நீங்க இருந்தேன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஐயோ பூஜா, இது நம்ம வெட்டிங் இன்விடேஷன். இதுல டேட் மட்டும் தான் மிஸ்ஸிங். உன்னை பார்த்ததும் உன் கையாலே ஃபில் பண்ணணும்னு வச்சிருக்கேன். எப்படி அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி ஈஸியா பேச முடியுது? உங்க முகத்தெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே அப்ராட் போறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை எப்ப முதல்ல மாப்பிள்ளையா மேட்ரிமோனியல் மூலமா பார்த்தேனோ அன்னைக்கு ஆரம்பிச்சது எனக்கு கெட்ட நேரம். பூஜா, நான் என்ன பண்ண பூஜா? நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி சம்மந்திக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு உங்க வீட்டுக்கு வரும்போது தானே ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா அக்கா மாமான்னு என் மொத்த குடும்பமும் இறந்தாங்க. அவங்க இறந்த சோகம் கூட மறையல. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இருந்த என் அக்கா பொண்ணை ஏதாவது ஹோம்ல சேர்த்துட்டு நமக்கு கல்யாணம் பண்ணணும்னு உங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ணப்ப அவன் நம்ம கூட இருக்கட்டும், அவளுக்கு என்ன விட்டா யாரும் இல்லைன்னு உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சின. அப்போ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தானே இருந்த. பூஜா, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் என் அப்பா அம்மா பேச்ச மீறி உன்னை தேடிட்டு இருந்தேன் பூஜா. இனிமே இவன் நம்ம பொண்ணு. நின்று போன நம்ம கல்யாணம் நடக்கணும் பூஜா. இங்க பாரு, நான் வேற லைஃப்ல அடாப்ட் ஆயிட்டேன். அங்க ஒருத்தர் பார்த்தல, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவருக்கே இன்னும் சொல்லல, ஈவினிங் தான் சொல்ல போறேன். இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ் பூஜா, ப்ளீஸ். மேடம், வெளியில இருந்து பாத்துட்டு இருக்கேன் மேடம். ரொம்ப நேரமா உங்களை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்றா. போலீஸ் கூப்பிடுறேன் மேடம். யோ கையடியா, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? கேட்டா பெரிய இடத்து புள்ளன்னு சொல்லுவாங்க. மேடம், திமிர பாருங்க மேடம். தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், விட்டுருங்க போகட்டும். மேடமே சொல்லிட்டாங்க, அதனால தான் உன்னை இப்போ விடுறேன். திருப்பி மேடமை ஃபாலோ பண்ணினா நானே கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது ஸ்டாஃப்ஸ் பிரைவேட் ஏரியா. இல்ல வரக்கூடாது ப்ளீஸ். நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்கணும்? கேளுங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டோட காலில் போட்டிருந்த கட்டை ரிமூவ் பண்றதுக்காக அவர் இங்க அழைச்சிட்டு வந்திருந்தேன். கட்டை ரிமூவ் பண்ண 1 hour ஆகும், வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு நர்ஸ் சொன்னாங்க. 1 hour கழிச்சு போய் பார்த்தா அங்க யாருமே காணோம். அவருக்கு ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவரை வேற செக்கப்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. ஏன்? எங்க ஹாஸ்பிட்டல் புது பில்டிங்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நீங்க சொல்ற ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் நேத்தே ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களே. அங்க இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதை நான் எப்படி நம்ப முடியும்? அது எப்படி? நான் தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேனே. நர்ஸ் கூட இருந்தாங்களே. பதட்டப்படாதீங்க, செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்.
பூங்கொடி, ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் நேத்தி ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களா இல்லையா? ஆமாக்கா போயிட்டாங்க. நல்லா தெரியுமா? ஷூர்க்கா. ஓகே, தேங்க்ஸ். மேடம், நான் சொன்ன மாதிரி நேத்திக்கே மொத்த டிபார்ட்மெண்ட்டும் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களாம். நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு பேஷண்ட்டோ எந்த ஒரு நர்ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க என்ன நடக்குது? நீங்க அங்க யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நான் 1 hour முன்னாடி பார்த்த நர்ஸ் யாரு? பேயா? மேடம், நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? நான் எதுக்கும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், ப்ளீஸ். ம். ஹலோ, நான் ஹெட் நர்ஸ் மேரி பேசுறேன். ஒரு பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணுது. பதில் சொல்லவே முடியல. சும்மா நையி நையின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? யார் எப்படி இருக்காங்கன்னே சொல்ல முடியல. என்ன சிஸ்டர், உங்க ஆளு ஃபோன் பண்ணாரா? பண்ணாரு. தான் போல இருக்கு. கௌதம், என்ன மேடம், என்னாச்சு? நான் என் பாய் ஃப்ரெண்டோட வந்தேன். அவரை காணோம். அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் காணாம போனாரு. நான் அவரை பார்த்தே ஆகணும். உள்ளெல்லாம் தயவு செஞ்சு வரக்கூடாது மேடம். புரிஞ்சுக்கோங்க, இது ப்ளீஸ். வைரஸ் ஃபீவர் வார்டு. மேடம், சொன்ன கேளுங்க. கௌதம், மேடம், எல்லாம் வரக்கூடாது. என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் அவரை பார்க்கணும். ப்ளீஸ், நான் அவரை பார்க்கணும். என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும். ப்ளீஸ். வெளியில போங்க. புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ். கேளுங்க, வெளியில போங்க மேடம். எல்லாம் வரக்கூடாது. சொன்னா புரியாது. விடுங்க. எப்படி பண்ணிட்டு நம்ம இருக்கீங்க? பார்க்கணும். விடுங்க அவங்கள. விடுங்கம்மா. நீங்க போன்ல சொன்ன லேடி இவங்க தானே? ஆமா சார். மேடம் ப்ளீஸ் தயவு செய்து வெளியில வாங்க மேடம். என் கூட வந்தவரை காணோம். அவரை பார்க்கணும். அவர் தான் தேடிட்டு இருக்கா. ப்ளீஸ். ப்ளீஸ் வெளியே வாங்க, நம்ம பேசுவோம். வாங்க சிஸ்டர், நீங்களும் வாங்க.
பாய் ஃப்ரெண்ட் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு வந்ததா சொன்னீங்க. அப்படின்னா கண்டிப்பா இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கணுமே. ஆமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். பேஷண்ட் நேம் சொல்லுங்க. கௌதம். சிஸ்டர், கௌதம்ன்ற பேர்ல ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. தெரியாதா உங்களுக்கு? நம்மளே 4 மணிக்குள்ள ஷிஃப்ட் ஆகணும். எது ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாதா? ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் நர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே. என்னது? ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் நர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? ஆமா. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஒல்லியா ஃபேரா இருந்தாங்க. சிஸ்டர், உங்களுக்கு அந்த நர்ஸை தெரியுமா? அப்படி எந்த நர்ஸும் இங்க கிடையாது. மேடம், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற மொத்த ஸ்டாஃப்ஸோட லிஸ்ட். இதுல டாக்டர், நர்ஸ், வார்ட் பாய்ஸ்னு மொத்த லிஸ்டும் இதுல இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்க. இதுல அவங்க இல்லையே. திரும்ப இல்லையா? நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துட்டேன், அவங்க இதுல இல்ல. அப்ப இதோட உங்க டிராமாவை நிறுத்துறீங்களா? டிராமாவா? என் கூட வந்தவரை காணோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் நம்பரும் ரீச் ஆகல. நீங்க என்னடான பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ரிசப்ஷன்ல உங்க பேஷண்ட் நேமும் ரெஜிஸ்டர் ஆகல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நர்ஸும் யாருன்னு உங்களால அடையாளம் காட்ட முடியல. நீங்க பண்றது டிராமான்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இல்ல, இங்க ஏதோ தப்பு நடக்குது. Something wrong in this hospital. Sister! Sister! Sir! Sister! Sir! Sister! Sister? என்னாச்சுமா? உங்களுக்கு ஒண்ணு இல்லையே, ஏன் இப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க? எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? திடீர்னு மறைஞ்சிட்டீங்க. நாங்க எங்கேயும் போகல மேடம், அங்கே தான் இருந்தோம். நீங்க தான் எதையோ தேடி இங்க வந்து நிக்கிறீங்க. சிஸ்டர், ஏமா என்னாச்சுமா? சிஸ்டர், மேடம், நர்ஸ், ஏமா என்ன? என்னமா நீ என்னாச்சு? எங்க போற? மேடம், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் சாதாரண மனுஷன்ல இருந்து பெரிய விஐபி வரைக்கும் மன அழுத்தத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன பைத்தியம்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல மேடம். நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும். அப்ப தெரியும் உங்களுக்கு நான் யார் கூட வந்தேன்னு. நீங்க ஏதாவது இதுக்கு மேல சொல்லணும்னா போலீஸ் கிட்ட போய் சொல்லுங்க. நான் இப்பவே சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தே ஆகணும். இன்னைக்கு ஏதாவது அமானுஷ்ய உருவங்களை பாத்தீங்களா? இல்ல, நான் எதையும் பார்க்கல. எதையும் மறைக்காம சொல்லுங்க. எந்த மாதிரியான அமானுஷ்ய உருவங்களை பாத்தீங்க? ஆல்ரைட், ஒரு சின்ன டெஸ்ட். அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு? ஏன் ஓடுறாங்க? அஞ்சலி, என்னாச்சு? அவங்க கூட ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்களா? அவங்க பாய் ஃப்ரெண்ட் காணாம போன பதட்டத்துல அந்த குழந்தைய மறந்துட்டாங்களா? அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்ததுக்கு அந்த குழந்தை மட்டும்தான் ஒரே சாட்சி. அதான் இப்ப அந்த குழந்தை ஞாபகம் வந்த உடனே பதறி அடிச்சு ஓடுறாங்க. குழந்தையா? நீங்க யாராவது பாத்தீங்களா? நாங்க யாரையும் பார்க்கல பார்க்கல. சார். ஸோ அந்த லேடி மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். A typical case of schizophrenia. அவங்க நிலைமை கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு.
நீதானா? அஞ்சலி! 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 இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த அஞ்சலி? எங்களை தேடின தெரியுமா? இவர் கூட ஏன் போன? இவர் நல்ல அங்கிள் தான். இவர் கூட பேசமு. இவர் எனக்கு டாய்ஸ் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. பேசமு. பேசமு ப்ளீஸ் அம்மு. வா. ஏய் பூஜா, என்னாச்சு? குடு. கௌதம்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே. வா. கௌதம் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஹலோ, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் தூக்கம்? குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு டேப்லெட் போட்டிங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். நீங்க கால் அட்டென்ட் பண்ணாததுனால ஆஷிகாக்கு கால் பண்ணேன். அவங்க இன்னும் நீங்க எந்திரிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. எழுந்திருச்சு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டிஃபன் சாப்பிடுங்க. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகே பாய். பாய். தமிழகத்தில் இன்று மேலும் 6988 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் 1329 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 89 பேர் இன்று உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி நேரில் காத்திருக்கிறார். பாலாஜி, கூடுதல் பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ச்சியாக இந்த கொரோனா பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இன்றைய நிலவரத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது சார் என்னாச்சு? 6988 பேர் ஒன்றும் இல்லை. சார் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலையா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்டேன் சார். இதை சாப்பிடு பார்ப்போம். என்னாச்சு உங்களுக்கு? சரி கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இல்லை இல்லை, அவ சாப்பிட்டோம். சொல்கிறல்ல, எடுத்து சாப்பிடு. வேற பிளேட்ல டிஃபன் எடுத்துட்டு வாங்க. நைட்டு ஒரு கனவு கண்டேன். அதுலேருந்து ரொம்ப பயமாக இருக்கு. யாரை பார்த்தாலும் சந்தேகமாகவே தோணுது. அப்படி என்ன கனவு அது? அந்த கனவை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ஹாய், என்ன விஷயம்? உடனே வர சொன்னீங்க. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சா? இல்ல, நம்ம ரெகுலரா கன்சல்ட் பண்ற சைக்காட்டிஸ்ட்க்கு கோவிட் பாசிட்டிவ். அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் குணமாய் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு. அவ்வளவு நாளா வெயிட் பண்ண வேண்டாம். டேப்லெட் எல்லாம் வேற முடிய போகுது. அதுவும் இல்லாம அவர் மார்னிங்ல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. வேற ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட நம்ம கூட்டிட்டு போகலாம். வெயிட் பண்ணி ரெகுலரா பாக்குறவர்கிட்டே பார்க்கலாமே, ஏன் அவசரப்படணும்? நோ, நான் அவசரப்படல. இன்னைக்கு மார்னிங் அவர் பட்ட அவஸ்தையெல்லாம் நான் நேர்ல பார்த்ததுனால தான் சொல்றேன். கண்டிப்பா நாளைக்கு ஒரு நல்ல டாக்டரா பார்த்தாகணும். அப்புறம் கொரோனா கண்ட்ரோலுக்கு வந்தோடனே கவர்மெண்ட் என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ
அதை ஃபாலோ பண்ணி கம்பெனி ஓப்பன் பண்ணணும். ஓகே சார். நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான சானிடைசர், மாஸ்க் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். இங்க பாருங்க, மிஸ்டர் தீனதயாளன், ஃபேமஸ் சைக்காட்டிஸ்ட், நல்ல ரேட்டிங்ல இருக்காரு. இவர்கிட்ட பார்க்கலாமா? ஓகே, நீ சொன்னா பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண நம்பர் இருக்கு, நான் இப்பவே கால் பண்றேன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? நாளைக்கு டாக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும். சாரி மேம், there is no direct consultation during lockdown period. Are you interested in online consultation? யா, ஓகே. பேஷண்ட் பத்தின full details எங்களுக்கு மெயில் பண்ணுங்க. டாக்டர் go through பண்ணதுக்கு அப்புறம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஓ, ஓகே. எனி டவுட் மேம்? நோ தேங்க்ஸ். நீங்க பேசிட்டு இருங்க, உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் மெயில் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓகே. கேள்வி எண் 232. கனவுல இதுக்கு முன் பார்க்காத இடங்களும் பழகாத ஆட்களும் வருவது எப்படி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதற்கு இப்போ நம்ம பதில் சொல்ல போறோம். கனவில் வருவது ஏற்கனவே நடந்தவைகளின் தொடர்ச்சியாக இருக்கலாம், அல்லது நாம் நடக்கணும்னு என ஆசைப்பட்டது கூட வெளிப்படலாம். கனவில் வரும் மனிதர்கள் நன்றாக தெரிந்தவர்களாகவும் சிலர் எங்கேயோ எப்போவோ ஜஸ்ட் பாசிங்கில் பார்த்த முகங்களாகவும் இருக்கும். பார்க்காத இடமாக தோன்றும், அது மனதில் பதியாது, ஆனால் பார்த்த இடம்தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சிலருக்கு ஃபியூச்சரில் சந்திக்கக்கூடிய மனிதர்களும் நடக்கக்கூடிய விஷயங்களும் கூட கனவில் வரும். இதை இன்ட்யூஷன் என சொல்வார்கள். ஏன் உங்களை பிடித்தவர்கள் நினைத்தால் கூட உங்கள் கனவில் வரலாம். இதை வேவ்ஸ் என்றும் டெலிபதி என்றும் கூறுவார்கள். அஞ்சலி, இந்த அங்கிள் தான் நம்மளை காப்பாத்தினாரு. நான் எப்படி இங்க வந்தேன்? ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்லாம் கிளம்பிட்ட பிறகு பில்டிங்கில் வேற யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே மயங்கி கிடந்தீங்க மேடம். இவ இப்படி யாரு பாப்பா நீ இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? எங்க உன் கூட வந்தவங்க யாரும் இல்லையா? அங்க யாரு கூட வந்த நீ? சித்தி கூட. இங்க யாருமே காணவே. குட்டி பாப்பா காரிடர்ல தனியா அழுதுட்டு இருந்துச்சு, நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் மேடம். அங்கிள், ப்ளீஸ் கால் தி போலீஸ். அவங்க இங்க தான் பதுங்கி இருப்பாங்க. என்ன பாச்சு? போலீஸ் வரதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா கௌதம கண்டுபிடிக்க முடியாது. யாருமா என்னமா பண்ணாங்க? ப்ளீஸ் கால் பண்ணுங்க, மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்தாம்மா ரிங் போகுது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? யாரோ எங்களை கொலை பண்ண பாக்குறாங்க. பூஜா, பூஜா, நான் கௌதம் பேசுறேன். பூஜா, என்ன யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. பூஜா, என்ன நடக்குதுன்னு தெரியல. பூஜா, என்ன காப்பாத்து பூஜா, ப்ளீஸ் பூஜா, ப்ளீஸ் பூஜா, ப்ளீஸ். நீங்களா யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உன் காதல உனக்கு உயிரோட வேணும்னா எனக்கு 5 கோடி ரூபாய் இப்ப வேணும். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. உன்கிட்ட இல்லனா என்ன? அந்த குழந்தை உன்னோட உயிர் தானே, நீ தானே அவளுக்கு கார்டியன். அவ கொண்டது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடு. என்ன பாக்குற? 3 நாளைக்கு முன்னாடி அந்த குட்டி பொண்ணோட அக்கவுண்ட்ல 25 கோடி ரூபாய் டெபாசிட் ஆயிருக்கு. எங்களுக்கு எல்லாமே தெரியும், அதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அனுப்பிட்டேன்.
கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஒழுங்கா உள்ள போய் நாங்க கேட்டதை கொடுத்துரு, இல்லைன்னா துண்டு துண்டா தான் வெளியே போவேன். நீ பேசுறத பார்த்து இந்த குழந்தை வேணும்னா பயப்படும். ஆனா நான் பேஷண்ட் நேம் சொல்லுங்க. எடுத்து போமா பேக்க. நீயா? நீ பண்றத பார்த்தா உன் காதல மேல கொஞ்சம் கூட லவ் ஃபீலிங் இருக்கிற மாதிரியே தெரியல. நீ ஓட ஓட உன் காதல உடம்புல இருந்து ஒவ்வொரு பாட்டா வெட்டு வண்டி. என்கிட்ட இருந்து பணம் கிடைக்கிற வரைக்கும் அவரை ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அந்த குட்டி பொண்ணு தூக்குங்கடா. அவ எப்படி தப்பிக்கிறான்னு பாக்குறேன். வா. ஓடுங்கடி, நில்லு. அவளை பிடிங்க. அவளை உயிரோட விடக்கூடாது. எனக்கு பயமா இருக்கும்மா. எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? இந்த ரூமுக்கு போறதுக்குள்ள பிடிச்சவன். டேய் சீக்கிரம் போலாம்.